வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடலை பருப்பு போட்டு ஒரு ரைஸ் ஒன்று பண்ண போகிறோம். அப்புறம் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் உருளைக்கிழங்கு கறியும் தயிர் சாதமும், அவ்வளோதான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சின்னு இருக்கு. என்னென்னலாம் தாளிக்க போகிறேங்கிறத சொல்லிடுறேன். மிளகு, பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, சீரகம் கொஞ்சம், ஒரே ஒரு வரமிளகா, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பு 1 கப்பு, தக்காளி 1 தக்காளி, பாஸ்மதி அரிசி 1 கப்பு. பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, ஒரே ஒரு வெங்காயம், பச்சை மிளகா. கடலைப்பருப்பு நீங்கள் ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இதில் அப்படியே போட்டு வேக வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த கடலைப்பருப்பு ரைஸ் பண்ணுறதா இருந்தால் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை ஊற வச்சுருங்க. நான் எழுந்த உடனே கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறெடுத்து தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஏற்கனவே பச்சை மிளகா போடுறோம், வரமிளகா போடுறோம், ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் தனியா பொடி, கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ எண்ணெய் காயட்டும். மிளகு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சீரகம், வரமிளகா, பச்சை மிளகா, வெங்காயம். வெங்காயம் வதங்கிடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு. தக்காளி வெங்காயம் வதங்கிடுத்து ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், தனியா பொடி கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சமாக, அப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துட்டோம். அதுக்கு 2 கப்பு தண்ணி விடுறேன் நான். பாஸ்மதி அரிசி நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ஒரு 2லேருந்து 2.5 கப்பு வரைக்கும் விட்டுக்கலாம். ஏற்கனவே கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நாம். அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய். அவ்வளோதான். அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நாம். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு கறி பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுத்து கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, மஞ்சள் பொடி கொஞ்சம், உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட்டாக பண்ண போகிறது இல்லை, ஏன்னா நல்லா வெந்துடுத்து. சும்மா ரெட் சில்லி பவுடர் போட்டு அதை வதக்க தான் போகிறேன். அவ்வளோதான். கருவேப்பிலை, வேக வச்சு உருளைக்கிழங்கு, தேவையான உப்பு, அப்புறம் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் பாருங்கள், ரைஸ் இன்னும் வெந்துன்னு இருக்குது, கொஞ்சம் வேகணும். அதுக்குள்ளே தயிர் சாதம் ரெடி பண்ணியாச்சு. தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடுது. நான் கடலைப்பருப்பு ஊற போடும்போது ஒரு கைப்பிடி கொஞ்சம் கூட ஊற போட்டிருந்தேன். அதனால் அதை குடுக்கு மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சிக்கலாம் நாம். அதுக்கு ஒரே ஒரு வரமிளகா, இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, ஊற வச்ச கடலைப்பருப்பு சும்மா ஒரு கைப்பிடி தான் இருக்கும். இதை அரைச்சிக்கலாம். ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். கோர்ஸாக அரைச்சாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். உப்பு, கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான். நம்மளுடைய ரைஸ் ரெடி ஆகிடுது. கடலை பருப்பு சேர்த்து பண்ண ரைஸ் ரெடி ஆகிடுது. கொஞ்சம் உலப்பு ஊறணும். இப்போல்லாம் கொத்தமல்லி தூவிட்டு மூடி வச்சிடலாம் அப்படியே.
எண்ணெய் காஞ்சிடுது. அவ்வளோதான், நம்மளுடைய கடலைப்பருப்பு குணுக்கும் ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சென்னா தால் ரைஸு, அதான் கடலைப்பருப்பு ரைஸு, அப்புறம் எப்பயும் போல் தயிர் சாதம், அதுக்கு சென்னா தால் ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தயிர் பச்சடி, அப்புறம் உருளைக்கிழங்கு கறி குணுக்கு ரெடி ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இடியாப்பம் தான் பண்ண போகிறோம். மாப்பிள்ளை சம்பா மாவில் இடியாப்பம் பண்ண போகிறோம். ஒரு கப்பு மாவுக்கு வந்து ஒரு 1.5 கப்பு தண்ணி விட்டு அதில் உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். லைட்டாக முத்து கொதி மாதிரி வந்துடுது பாருங்கள். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். தெரியுதா? ஸோ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ மாவில் விட்டு பிசைஞ்சிக்கலாம். இது ஃபுல்லாக விட்டு பிசையணும்னு இல்லை, எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், மாவு பிசைஞ்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.25 கப்பு தண்ணி பிடிச்சது. நீங்கள் 1 கப்பு மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1.25 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் 1.5 கப்பு வச்சுருந்தேன், கொஞ்சோண்டு மிச்சம் எடுத்து. இடியாப்ப குழலில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். புழிஞ்சிருவோம். தட்லேயும் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் புழிஞ்சாச்சு. நம்ம வந்து வேக வச்சிடலாம். இட்லி பானையில் தண்ணி விட்டுருக்கேன், அது நல்லா கொதிச்செடுத்து ஸோ வச்சிட்றேன். வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். நாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சம்பல் தான் பண்ண போகிறேன். ஸோ தேங்காய், சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் ஒரு 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர், உப்பு சேர்த்து ஜஸ்ட்டு விப்பரில் ஒரு ஓட்டுனா போதும். என்கிட்ட பெரிய வெங்காயம் இருக்கிறதுனால அதுலேருந்து ஒரு பாதி பெரிய வெங்காயம் சேர்த்து நான் இப்போ பண்ண போகிறேன். அவ்வளோதான். மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, ரெட் சில்லி பவுடர், அப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 3 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயமே இருந்தது, அதனால் அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸி விப்பரில் வந்து ஜஸ்ட் ஒரு ஓட்டுனா போதும். நம்மளுடைய சம்பல் ரெடி ஆகிடுது. இப்படி தான் இருக்கணும். அது இந்த மாதிரி. இதுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். எங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்குது அந்த மிளகா. உங்களுக்கு காரம் இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ ரெடி ஆகிடுது. தொட்டுக்கிறது ரெடி ஆகிடுது. இடியாப்பம் வெந்துட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் வேகிற வரைக்கும். இப்போ வெந்திருக்கும், எடுத்துடலாம்.
இப்போ மாப்பிள்ளை சம்பா இடியாப்பமும் சம்பலும் ரெடி ஆகிடுது. இதுக்கு வந்து நீங்கள் குருமா தொட்டுக்கலாம், இல்லைனா வந்து ஸ்டூ எது வேணாலும் நீங்கள் தொட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சம்பல் அப்புறம் வந்து பால் காய்ச்சிருக்கேன். இந்த பாலில் வந்து சர்க்கரையும் கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? தேங்காய் பால் இருந்ததுன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.